பேரும் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா கடைசியில என்ன நடந்தது? உண்மையில ஏமாத்தியது அந்த விவசாயி கிடையாது, அந்த மளிகை கடைக்காரர் தான். மேலான பெருமக்களே, இன்றைக்கு நாம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை ஏமாற்றுவோம் என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சமயங்களிலே அல்லாஹ்வுடைய கிருபை என்னமோ ஏதோ வழியில நாம் கோட்டை விட்டு விடுகின்றோம். இதையெல்லாம் அல்லாஹ் எதை சுட்டி காமிக்கிறான்? முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும். ஃபஜருக்கு ஒரு அனிதம் பண்ணியா ரொம்ப வருஷமா வேணாம், லோஹர்ல அல்லாஹ் காமிச்சிருவான். எனவே இறை அச்சத்தோடு வாழ பழகி கொண்டால் அல்லாஹ் வாழும் இந்த உலகில் எல்லா வகையான பரக்கத்துகளையும் நமக்கு தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, ஒரு காலத்தில் ஒரு நபி வாழ்ந்தார். அந்த நபி எப்படி இருந்தார் என்று சொன்னால், ஒரு நிழலுக்காக ஒரு மரத்துக்கு அடியில போய் படுத்து கிடந்தார். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு எறும்பு அவரை கடிக்க ஆரம்பிச்சது. உடனே அவர் என்ன பண்ணார்? அந்த நபி தன்னுடைய எல்லா மூட்டை முடிச்சுகளையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு தன்னோட வந்த பணியாட்களுக்கு உத்தரவு போட்டார், அந்த எறும்புக்கு வந்து எரித்து விடுங்கள். அல்லாஹ் உடனே கேட்கிறான் அந்த நபியை பார்த்து, ஒரு எறும்பு உங்களுக்கு கடிச்சது, நீங்க அந்த எறும்பை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு அதை எரிச்சிருக்கலாம். ஒரு எறும்பு கடிச்சதற்காக ஒட்டுமொத்த எறும்பு கொண்டேடியை கொளுத்துவது என்ன நியாயம் என்று அல்லாஹ் கேட்டான். மேலான பெருமக்கள், இவையெல்லாம் வரலாறுகள், வரலாற்று வரலாறு இன்றைக்கும் சான்றுகளாக இருக்கிறது. அதுதான் ஒருவருக்கொருவர் சண்டை என்றால் இருவரும் பேசிக் கொள்ளலாம். ரெண்டு நாட்டின் அதிபருக்கு சண்டை என்றால் வட்ட மேடையிட்டு இரண்டு நாட்டு அதிபர்களும் பேசிக் கொள்ளலாம். மடையன்களை போன்று